ஏன் நான் மட்டும் தான் கேம் ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கேன்னா இங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரமோஷன் போடவே இல்லையோ, எல்லாருமே போட்டாங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்ன ஒரு வெக்கம். ஐயோ, பராசக்தி திரைப்படம் பாத்துட்டீங்களா சார்? இப்போ வந்திருக்கக்கூடிய பராசக்தி பார்த்து விட்டேன். 52 வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன். அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நடிகர் திலகம் என்ற ஒரு மாபெரும் கலைஞனும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும். 52 அது வெளிவந்தது. 53 நான் பிறக்கிறேன். நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன். அந்த பராசக்தியின் உணர்வு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது. இந்த பராசக்தியை படம் பார்க்காமல் அது கருத்து சொல்வது சரியாக இருக்காது. மோந்து பார்க்காமல் மனம் சொல்லக்கூடாது. என்ன நக்கிறேன் ஆய் மாதிரி இருக்கு. என்ன பாரு, அத ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. போடாடே. நான் பேசுன மாதிரி ஷார்ட் எடுத்தாச்சு. நீ பேசுடி. பேசிட்டே இருக்கணுமா? அது எனக்கு தெரியாம எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். நீ பேச ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறேன். சிறு செடிகளும் அவள் கண்ணத்தின் குழியில் அழகழகா சிறு செடிகளும் ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். அது ரொம்ப பொருத்தம். ஏதோ ஏதோ தனித்துவம் அவளிடம் ததும்பிடும் ததும்பிடுமே ஒரு ஊரில் அழகே என் சொல் பேச்சு நீ கேட்க மாட்டடா. நான் கேட்க மாட்டேன். ஆமா, உன் பேச்சு மட்டும் தான் நான் கேக்குறேன். நான் சொல்ற எதையுமே நீ கேட்கல. இப்ப டெஸ்ட் பண்றேன் நான் உன்னை. பல்லு பல்லு டக்கு நெத்தில கை வை. இதெல்லாம் பண்ண கூடாது. மூக்குல தான் கை வைக்கணும். இதே நான் மூக்குல வச்சிருந்தேன்னா பாத்தியா என் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லுவேன். அதானே நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? அவ்வளவுதானா? கண்ணுல கை வை. கண்ணுல கை. நான் தலையில கைன்னு சொல்லவே நீ வைக்கல. நான் என் வாயில கை வச்சு அதையும் வைக்கல. பக்கத்துல ஏதா இருந்தது அதான் இங்க வச்சிட்டேன். அவள்தான் முடிஞ்சு அவுட். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிருவேனே. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இவன் ஒரு லூசு பை சார். ரொம்ப லூசு சார். முடியெல்லாம் வளர்த்துட்டு பாவாடெல்லாம் போட்டு சுத்தினு ஜாலியா. அதாவது இவன் ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ணா மிஸ்டேக்கா, அந்த பொண்ணு இப்ப வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ரொம்ப மிஸ்டேக்கா. இதுல என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட்? அதுக்கேண்டா பாவாடை போட்டுனாரு. அதான் சொல்ற கேளு. இது தெரியாம பயப்புள்ள சுனித் பண்ணு வந்துச்சு. ரொம்ப மிஸ்டேக்கா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பாக்காத சிரிப்பு வர மூஞ்ச. அதனால நானே பேரு கும்பரை போட்டு கவுத்துனுக்கிறேன். அது ஏன்டா ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க? அது வீட்லயே உட்காந்தா பொண்ணு காத்தார மாட்டேங்குது. எங்கேயாவது வந்தா கூட காத்தாருனா அப்ப கூட சாக்ஸ் தான் போடுவாப்ல. அசிங்கமாய் போச்சு குமார். இந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை கர்மம் கர்மம் பாடு. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது கட்டப்பட்டு குதிரை. ரொம்ப worst madam. One of I didn't see like this person in my life. தை பொருந்தா தொழி பொறுக்கும் பொங்கலுக்கு பரிசம் போடு. ஒருத்தன் கூட நார்மலாவே இருக்க மாட்டான் இந்த ஃபேமிலில. டீ போட்ட பூனை போல காலை சுத்தி குழஞ்ச இதெல்லாம் ஒரு பழப்பு. பாவம் இன்ன நீதி விட்டா பல்லு போட துணிஞ்ச. சோறு தானே தின்ற. சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா?
அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். சோ ஆனா பண்ண மாட்டேன்.